என்னன்னா கோத்தகிரி அன்பிளான்டு ட்ரிப்பாக தான் வந்தோம். சரி, ஏன்னா இந்த ரோடு ரொம்ப ரிஸ்க்கான ரோடு. புளியோ வந்துச்சுன்னா இதெல்லாம் முட்டி முடிச்சு விட்ருவாங்க ஓடுறாங்க. வண்டி இங்கே பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. புலி இருக்குது, கரடி இருக்குது, காட்டு மாடு இருக்குது, யானை இருக்குது. ஏதோ ஒரு வழியாக சுற்றி சுற்றி போயிட்டுருக்கு. எந்த ஊர்னே எங்களுக்கு தெரியல. யானை ஊர்கமாக தாக்குறாங்க. நான் இப்போ போகிறதுலாம் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரோடு. நைட்டில் இந்த ரோட்டில் தனியாக வர முடியாது. அதிகமாக யானை அடித்து சாகிற ஏரியா இந்த ஏரியா தான். உங்களுக்கு ஆனால் சிறுத்தை ஒன்று இருந்துச்சுங்க, உள்ளே ஓடிடுச்சு. ரெண்டாவது வேர்ல்டு பார்த்தா பயங்கரமாக பார்த்துட்டு பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு உட்பட்ட கடம்பூர் மலை கிராமத்தில் குன்றின்னு ஒரு வில்லேஜை நம்ம லாஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தோம். அதை ஒரு 2 வீடியோவாக போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. 3வது வீடியோவாக வரும். லாஸ்ட்டு 2 வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அதாவது அந்த ஊரில் நம்ம அந்த மக்களோட வாழ்க்கை முறை, விவசாய முறை எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேருந்து வெளியில் அந்த டேஞ்சரஸான கடம்பூர், அதாவது குன்றி டு கடம்பூர் ரோட்டு வழியாக பயணம் பண்ணி கடம்பூர் அதுக்கப்புறம் கோத்தகிரி வந்திருப்போம். வர வழியில் நாங்கள் என்னெல்லாம் சிக்கல்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம நிறையா நைட் ரைட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ட்ரைபல் பீப்புள் சம்மந்தப்பட்டது, ஃபாரஸ்ட் டே சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நிறையா அவேர்னஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி ரொம்ப லேட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ரோடு ரொம்ப ரிஸ்க்கான ரோடு. இப்போ நம்ம போகிற ரோடு குன்றிலேருந்து வெளியில் வந்துட்டோங்க. அந்த ஊரோட வெளியில் வர்ற ரோட்டை ஒரு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போவே க்ளோஸ் பண்ணுற டைம் தான். கரெக்டாக அதில் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் டக்குன்னு கிராஸ் பண்ணி வந்துட்டோம். நீங்களுமே குன்றி வந்தீங்க அப்படின்னா ஒரு 6 மணிக்கெலாம் அந்த ஊர்லேருந்து வெளியில் வர்ற ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அதை தாண்டி வந்துடுங்க. என்ன ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் வெளியில் விட மாட்டாங்க. அப்புறம் காலையில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே ரொம்ப டேஞ்சரஸான அனிமல்ஸ் வாழ்கிற இந்த ரோடு. குண்டியில் தான் இந்த புலி குட்டி போடுறது, அதுக்கப்புறம் யானையினால் அதிகமாக உயிரிழப்புகள் நடக்கிறது இந்த ஊரில் தான். அதனாலே இந்த ஊர் மக்களை அவங்க ஒரு 7-8 மணிக்கு மேலெலாம் வெளியில் விட மாட்டாங்க. இந்த ரோடை பிளாக் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி அங்கே மாக்காப்பாளையத்துலேருந்து உள்ளேயும் வர முடியாது. ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இந்த பகல் டைம்லேயே பார்த்துட்டு போயிருங்க. அதுதான் கரெக்ட். இப்போ பாருங்கள், யானை சாணிலாம் கிடக்குதா. இப்போ நம்ம ரிட்டன் போகிறதுக்கு எப்படி ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம கடம்பூர் போகிறதுக்கு 7 மணி ஆயிரும். ஏன்னா இங்கே ரோடு ஆஃப் ரோடு, வண்டி ஃபாஸ்ட்டாகவும் போக முடியாது. என்ன அது கிளியா? சரி வாங்க, நம்ம வரும்போது ஒரு மான் பார்த்தோம். போகிற வழியில் வேறு ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டே போகலாம். யானை இருந்துச்சுன்னா இங்கே 2 விஷயந்தேன். பதட்டமாகக்கூடாது, ரிவர்ஸில் போயிட்டே இருக்கணும். ஏன்னா இங்கே அதிகமாக யானை அடித்து சாகிற ஏரியா இந்த ஏரியா தான். இப்போ ஊருக்குள்ளே பிழைக்கவே இல்லை பார்த்தியா. டைரெக்டாக ஸ்பாட்லேயே அடிக்கும். எப்படி தெரியுமா, அவர் சொன்னார் இந்த ரோட்டில் உள்ளேருந்து தான் அடிக்குமா வெளியில். இப்போ பைக்கில் வர்றாங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறது தெரியாது. டக்குன்னு அடிச்சதுன்னா ஒரு யானை பார்த்தோன்னே ஒரு பதட்டத்தில் கீழே விழுந்துடுறாங்க. அப்படி ஒரு போர்டு போட்டுருது. வண்டி இங்கே பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. நாங்கள் வரும்போதில் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒரு டேஞ்சரஸான ஃபாரஸ்ட்டில் அப்படி நிற்கிறாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படியா? என்னாச்சுன்னா எதாவது ஹெல்ப் வேணுமா? சரி, ஓகே ஓகே, சரி. ஆனால் அவங்க எப்படி தான் இவ்வளோ தைரியமாக இருந்தாங்கன்னு தெரியல. என்னடா காட்டில் இதெல்லாம் டேஞ்சரஸான காடுறா. சிறுத்தை, அவர் சொன்னார் இங்கே சிறுத்தை இருக்குது, புலி இருக்குது, கரடி இருக்குது, காட்டு மாடு இருக்குது, யானை இருக்குது, காட்டு பன்றி இருக்குது. ஆமாம், சிங்கம் மட்டும் இல்லை. மோயாரில் ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணி பார்க்கணும்டா அந்த ஊரில். இவங்கள்ட்டயா? ஆனால் இந்த ஊர் வெல் டெவலப்டு ஊர் மாதிரி இருக்குடா. குன்றி கோட்டடை உக்னி அளவுக்கு இல்லை, நல்லா டெவலப்பாக இருக்குது இந்த ஊர். பில்டிங் எல்லாமே பெருசாக இருக்குது, கடையில் நிறைய இருக்குது.
எனக்கு இருட்ட கொஞ்சம் பயமாக இருக்குது. வெளியில் போயிட்டோம்னா நல்லது. டக்குன்னு வந்துடும்டா வெளியில். பைசன் எல்லாமே ரொம்ப பயப்படுங்க. ஜூம் பண்ணி போயிட்டேன். உள்ளே நிற்கிது பாரு. ரெண்டு மூணு பைசன் நிற்கிது. ரெண்டு மூணு நிற்கிது. இது எல்லாமே இன்னும் அந்த இருட்டுச்சுன்னா ரோட்டுக்கு வந்துடுவாங்க. என்ன சொல்லி போகிற போடுற மாதிரி எத்தனை நிறைய இருக்க சுகு மாதிரி உள்ளே ஓடிட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி பயங்கரமான ஆபத்தானதும் கூட. அப்படியே இந்த பகல் வரைக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. நைட்டு சாயந்தரம் ஆனதுக்கப்புறம் இந்த ஒன்று ரெண்டு உருவத்தை வெளியில் பார்க்கும்போது லைட்டாக பீதி ஆகுது. குன்றியில் வந்து இப்போ கடம்பூர் போயிட்டுருக்கோம். இருட்டாயிருச்சு. குன்றியில் வந்து 6:03 கிளம்பணும். இங்கேருந்து 1 மணி நேரம் ஆகுனாங்க. மணி இப்போ 6:30. இப்போவே வந்து அனிமல்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாகவே இருட்டிடும் இந்த ரோட்டில். இது வந்து யானை வந்து போகிறதுக்கு ஃபேமஸான இந்த ரோடு. ரெகுலராகவே யானை வரும். மரண சாலைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஊர் மக்களே வந்து அதிகமாக அடி வாங்கி செத்துருக்காங்களாம் யானைக்கிட்ட. இந்த ரோட்டில் யானை நிற்கிறதே தெரியாது, ஆனால் டக்குன்னு சைடில் நின்று அடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அந்த ஊரை தான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டன் போயிட்டுருக்கேன் நான். ரோடு வந்து பெரிய லெவலில் ஃபாஸ்ட்டெல்லாம் போக முடியாது, ஆனால் மெயின் ரோடு போட்டிருக்காங்க. கடைசியாக ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடு. குண்டும் குழியுமாக தான் இருக்கும். அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 30-40 ஸ்பீடில் தான் போக முடியும். அதனால் மெதுவாக தான் போக முடியும். நீங்கள் இந்த ஊருக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து ரிட்டன் வர்றதுக்கு பாருங்கள். நீ தனியாக இதில் வந்து அப்படி இருக்கும். தனியாக பைக்கில் வந்தா இப்போ நீ ஸ்கூட்டியில் டியூட்டி போயிட்டு வர்ற மாதிரி யோசிச்சுப்பார். இந்த ரோட நைட்டு தனியாக 12, 10 மணி 11 மணிக்கு மேலே பூரா புலி, சிறுத்தை, யானையெல்லாம் வாக்கிங் போயிட்டுருக்கேன். யானை மூர்க்கமாக தாக்குண்டா இங்கே. என்ன காரணம்னா இந்த தெரிச்சு ஓடினார் பார்த்தில. ஆமாம், ஏதோ ஜூவில் வளர்க்குற யானை மாதிரி. ஆனால் இங்கே இருக்கிற யானை ஒரிஜினல் யானை மாதிரி அடித்து தூக்கி விட்டுரும். ஆமாடா, எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி எல்லா நாளும் இருக்காதுல்ல. இப்போ நம்ம இந்த காட்டுக்குள்ளே வந்தோம்னா எப்படி இருப்போம்? இந்த மாதிரி தான் இல்லை. அந்த வேலை முடிஞ்சு வர டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டுருக்காங்க. வந்து கடம்பூர்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். கடம்பூர் ரோட்லேயே வந்து நிறைய வனவிலங்குகள் வந்து நைட் டைமில் வந்து கிராஸ் ஆகும். அதுவும் இந்த ஈவினிங் டைமில் வந்து முக்கியமாக கொஞ்சம் கவனமாக போகணும். அப்போ தான் எல்லா வனவிலங்குகளும் வந்து வெளியில் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 9:15 ஆகுது. நம்ம கோத்தகிரி போயிட்டுருக்கோம். காலையிலே நியூஸில் சொன்னாங்க இன்றைக்கி உதகை மாவட்டத்தில் வந்து மழை பெய்யும் அப்படின்னு. நம்ம வந்து ஒரு ஷூட்டு முடிச்சுட்டு தான் வந்தோம். அதாவது கடம்பூரில் குன்றி கிராமத்தை விசிட் பண்ணிவிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ போயிட்டுருக்கோம். 9:15 ஆகிடுச்சு. போகிற வழியில் சரியான மழைங்க, அட்டி நொறுக்கி விட்டுருச்சு மழை. அதுவும் இல்லாமல் நம்ம கடம்பூர்லேருந்து மேப் போட்டோம். அதனால் நார்மலாக மேட்டுப்பாளையம் வழியாக போகாமல் வேறு ஏதோ ஒரு வழியாக சுற்றி போயிட்டுருக்கு. எந்த ஊருன்னு எங்களுக்கு தெரியல. இது வண்டி போக்குவரத்து எதுவுமே இல்லை. நாங்கள் ஏதோ ஒரு அடமலையில் ஏதோ ஒரு ஊரில் மாட்டிக்கிட்டோம். டீ பாருங்கள், மழை இங்கே பெண்ணி வேஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் டைம் பார்த்திங்கன்னா 9:15 ஆகுது. நாங்கள் 10:30க்கு ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. இதில் என்னென்னா நாங்கள் வந்த ஊர்லேயுமே வந்து ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டிருக்காங்க. சேவ் வைல்டு அனிமல்ஸ் அது மாதிரி போட்டிருக்காங்க. இது எந்த ஊருன்னு தெரிஞ்சால் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இது எந்த வழியாக போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. வீட்டுக்கு மேலேயே போட்டிருக்காங்களா ஃபென்சிங்கு? ஏரியர் மாட்டிருக்கு சிறுத்தை. அது மாதிரி வேர்க்குது பயங்கரமாக. இப்போ நார்மல் டைமில் இந்த வழியாக வந்தோம்னா அனிமல்ஸ் பார்க்கலாம் போலடா. பூரா மலைக்கு தான் ஒதுங்கி நின்றுருக்காங்க. அம்மாவை பார்த்தோன்னே பயந்துட்டேன்டா, பேய் விளம்பரம்ன்ட்டு. அட்டியே பாரு, ரோடே தெரியல. ஏயா போயிருப்பான் நேரம்.
இவ்வளோ மலையில் மேலே எப்படி போலாமாத நிலச்சரிவு எதுவும் வந்துட போகுது. அவ்வளோ தண்ணி வருது. ம் ஒன்றும் அடிச்சுட்டு வருது போல இருக்கு. அப்படி மழை ரொம்ப நேரமாக பெய்ய மாட்டிருக்குடா. அடிச்சு ஊற்றும் போல மழை. பக்கத்தில் மழை இருக்கா என்னன்னு கூட தெரியலையாடா. இதுவா? போச்சுடா. வண்டியே கருகி இருக்குண்டா நேரம். பூரா சகதியாக இருக்குண்டா. சகதியாவா இருக்கும்? ஆமாம், பூரா இந்த மண்ணு பூரா அரிச்சிட்டு வருதுல்ல. இந்த மண் அது கொஞ்ச நேரம் மழை பெய்கிற இடத்துல நிப்பாட்டணும். என்னது அடிச்சுட்டு வருது ஒரு தண்ணி. இங்கே எதுவும் குளங்களாம் இருக்கா? என்னன்னு தெரியல. எதுவும் நிறைஞ்சு தோண்டி போட்டானுங்களா? கொஞ்சம் சத்தமா வருது. இந்த இதான் நிறைஞ்சிக்கிது வருதா? செய்தியில் சொன்னாங்க மழை பெய்யுது அப்படின்னு. மழை பெய்யும்னு சொன்னாங்க. என்னம்மா இன்னைக்கு உதயநிதின்னு வருது. நீலகிரியா? நீலகிரி, அதுக்கப்புறம் திண்டு. வேற மாதிரி எங்கிது உனக்கு தெரியல? தெரிஞ்சா? தெரியல, நான் ரோடை பார்த்துட்டே வந்துட்டேன். நம்ம வண்டி ஓட்டும் போதெல்லாம் 2 டிரைவர் இருந்தால் தான் சரி வரும். ஒரு ஆள் நல்ல கண்ணு தெரிஞ்சவர், இன்னொரு ஆள் நல்லா வண்டி ஓட்டும். முதல் ஆள் நீ கண்ணு தெரிஞ்சவங்க, 2வது ஆள் நான் வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க. என்ன மாமி? கண்ணு தெரிஞ்சாலும் கொஞ்சமாச்சும் எனக்கு வண்டி பிரேக்லயாச்சும் காலை வச்சு மிதிப்பேன். ஆனா நீ என்னடா சொல்லவே இல்லை மம்மி? இப்படி ஸ்ட்ரெயிட்டா போயிருந்தா என்ன இருக்கும்? வண்டி ஒல்ட்டுச்சா? ஒல்ட்டதுல சரியான மழைங்க, அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு மழை. நாங்கள் இதில் எப்படி தான் கோத்தகிரி போய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு தெரியல. இதுவும் நைட்டு வேறு கிளம்பி போயிட்டுருக்கோம். என்ன நடக்க போகுதோ, ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு போக வேண்டியதான். அடமழையே பெஞ்சிட்டு இருக்கு. கிளைமேட் பாருங்க, கோத்தகிரியில் கிளைமேட் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு போகலாமா? மழை நிலச்சரிவுக்கு வந்துடக்கூடாது. ம் மழையில் போட்டிட்டு போயிடலாம். நிலச்சரிவு வந்துச்சு. இதுலேயே ரைட்டில் வளைஞ்சோம்னா வந்து கோத்தகிரி போகிற ரோடு. ஸோ நம்ம வெதர் பார்த்தோம், 1 மணிக்கு மேலே வந்து மழை பெய்யாதுன்னு போட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் போகிறாருன்னு தெரியல. ஒரு புல்லட்டு சாப்பிடவும் இல்லைங்க. டைமு இப்போவே 9 ஆயிடுச்சு. கரெக்டாக 1 மணி நேரம் ட்ராவல் சொல்லியிருக்காங்க. மழை வந்து ரொம்ப நேரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டிருக்கு. நான் இப்போ தான் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தேன். சரியான மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறா. ஊட்டியில், ஆமாம், ஊட்டியில் அடிக்கடி நிலச்சரி வரும். கோத்தகிரியில் வருமானு தெரியலையே. போட்டுருவாங்களாட்டிருக்கு நம்மள டும்மு. வண்டி மேலேருந்து கீழே இறங்குதில்ல, அந்த இது வலிக்கிட்டே வருது அப்படியே. நைட்டு வண்டி ஓட்டுறதே கஷ்டம். இதில் மழை வேறு பெய்யுதா, இந்த ரோடு பிளாக் ஆயிரும் ஃபுல்லாக. ஹில்ஸ் வேறு. ரோடு பிளாக் ஆச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது. சாப்பிடாம வந்துட்டோம்டா. மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் கோத்தகிரிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர், 4.4 கிலோமீட்டர் இருக்குது. எந்த ஹோட்டல் இருந்தாலும் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எந்த ஹோட்டலுமே இல்லை. இருக்கான்னு பாடுறாடே. அதாவது லைட் எரிஞ்சால் உள்ளே பூந்து அடிப்போம். அந்த திரும்ப ரோடு வந்துச்சு போல, செல்ல ரோடு இல்லையா? ஆமாம், அது கோத்தகிரிக்கு முன்னாடியே தானே அந்த அரவேணு. அது அரவேணு ஏதோ ஒன்று வருமே அந்த ரோடு. கோத்தகிரி ரீச் ஆகிட்டோம். கோத்தகிரியில் டைம் வந்து 10:30 ஆயிடுச்சு. சாப்பாட்டு கடை எங்கே இருக்காதுன்னு நினச்சேன். கரெக்டாக ஒரு கடை இருக்குது. இங்கே வந்து சரி ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம். வாங்கடா டூரிஸ்ட் ஃபேமிலி, பசிக்குதுடா. ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா வந்து 11 மணி ஆகுது. இன்னும் மழை நிற்கலை. நாங்கள் சாப்பிட்டோம். கரெக்டாக அந்த கோத்தகிரியில் உள்ளே ஏறும்போது ஒரு ஜங்ஷன் இருந்துச்சு. அங்கே ஒரு கடை தான் இருந்துச்சு, மற்றதெல்லாம் பூட்டி இருந்துச்சு. ஆனால் சாப்பாடு நல்லா இருந்துச்சாண்டா. ரேட்டும் கொஞ்சம் ரீசனபுளாக இருந்துச்சு.
மாட்டி நொறுக்கி விட்டோம். இப்போ அடுத்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் மழை நிற்கிறதுக்காக அப்படியே கார்லேயே வெயிட் பண்ணிவிட்டு கார்லேயே தூங்கலான் இருக்கோம். மழை நின்றுச்சுன்னா அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு போவோம், அப்படி இல்லைன்னா கார்லேயே தூங்கிட்டு காலையில் வீட்டுக்கு போவோம். இதுதான் பிளானு. பார்ப்போம் நம்மளோட நேரம் எப்படி இருக்குது என்ன இதுன்ட்டு. என்னென்னா வந்து கோத்தகிரி வந்து அன்பிளான்டு ட்ரிப்பாக தான் வந்தோம். சரி இங்கே வந்து ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். மேக்ஸிமம் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே, நாளைக்கு சனி ஞாயிறு லீவுங்கிறதுனால வந்து மேக்ஸிமம் ரூம் ஃபுல்லாகிடுச்சு. சரி நாங்கள் வந்து இப்போ காரில் கொஞ்சம் நேரம் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே காரில் தான் தூங்க போகிறோம். தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம் தான் இங்கே இருக்க இல்லை குறுக்காலம் அடித்தோம்னா என்ன சொல்கிறேன். ஏசி தான் போட வேண்டியதுடா. என்ன இருக்குது முன்னாடி? ஒன்றும் இல்லை, காந்தான் இருக்கு. எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இன்னும் போகலாம், போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். விடிஞ்சிருச்சு. அதாவது நேற்று நைட்டு அடமலையில் அவுள் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்தோம். கோத்தகிரியில் வந்து படுத்து வண்டியிலே தூங்கிட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ காலையில் 5:49. இப்போ தான் எந்திக்கிறோம். இங்கே பாருங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி TN94 பார்த்தீங்களா? ரூம் எடுக்காமல் அப்படியே கார்லேயே படுத்து தூங்குவோம். இதுதான் எங்களோட வேலை. இந்த படுத்து தூங்குறாங்க. பாருங்க மகிழ. அம்மா குட் மார்னிங் சொல்லுங்கள். குட் மார்னிங். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோத்தகிரியில் ஒரு 4-5 ரவுண்டு அடிச்சு அப்புறம் வந்து கீழே இறங்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து சண்டே வேறு, ஃபுல்லாக டிராஃபிக் இருக்கும். அப்படியே அனிமல்ஸ் பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சு. ஏன்னா மழை வந்துச்சுனாலே அனிமல்ஸ் எதுவுமே வெளியில் வராதுங்க. அதனால் நம்ம கிளைமேட் பார்த்துட்டு வெளியில் வாங்க. ஓகே வாங்க பார்ப்போம். ஒரு டீயை சாப்பிடுவோம். முதல்ல டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். 6 மணிக்கு வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். செம்ம குளிராக இருக்குது. அதனால் வண்டியில் ஹீட்ரு போட்டிருக்கோம். நல்லா இருக்குது. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அந்த பக்கம்லாம் நல்ல வியூ பாயிண்ட்டோடு இருக்குது. மவுண்ட் கார்மல் ஹோம் நித்யா பரபர வாக்கிங் வந்துக்கிட்டு இருக்காரு. டாகெல்லாம் வேறு லெவல் டாக்காக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே தான்டா வெளியிலே வர்றாங்க. இவங்களாம் இந்த நாயெல்லாம் பத்திரமா வச்சுருப்பாங்களா? டே இதெல்லாம் கிடச்சதுன்னா சிறுத்தை மணிக்கணக்கில் அடிப்பாளுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வெளியிலே வரமாட்டாங்க. அவங்க என்ன சத்தம்ப்பா? தண்ணி சத்தம் கேட்குதா? டீ பைசன் பாரா, ஒரு 200 பைசன் நிற்கும்டா. பைசனா எறும்பு மாடாடா. இந்தா அங்கே இதா இதா பைசன் தானா? பாருங்க ஒரு 200 பைசன் நிற்கும். அங்கே படுத்துருக்கானுங்க பாருங்க. இல்லைடா பைசன் காம்படிஷன் எதுவும் நடக்குதான்னு தெரியல. ஃபுல்லாகவே பைசன் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இது எல்லாமே ஒன்றா இருக்குது பார்த்தியாவுமே. ஒரு யூனிட்டி. இதில் இடையில வந்து ஒரு சிறுத்தையோ ஒரு புளியோ வந்துச்சுன்னா இதெல்லாம் முட்டி முடிச்சு விட்ருவானுங்க ஓடுங்களான்னு. இப்போ நம்ம போனாலும் அதான். ஏன்னா நானும் ஒரு சிறுத்தை தான், மறந்துடாத. கரடி இருக்கான்னு பாரு உள்ள. என்ன இந்த இடத்துல தான் நேற்று போன தடவை நம்ம அந்த இது பார்த்தோம், உள்ளமண்டி ஞாபகம் இருக்கா? எத்தனை மாடா இருக்கு? இது மாட்டு தொழுவ மாதிரி இருக்கு பாரு. அதனால பைசன் மாட்டு தொழுவம் பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் வீடுலாம் இல்லை, அந்த ஏதோ கிரவுண்டு மாதிரி இருக்குது, அதில் படுத்துருக்காரு. நீ சொன்ன தெரியுமா எத்தனை கரிஞ்சிருத்தேன்னு? அது வீங்கி தான் நடிக்க. கிளைமேட் பாருங்கள். நீங்கள் வந்து கோத்தகிரி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்காக எந்திரிச்சு ஒரு ரைடு போயிட்டு வாங்க. நல்லா இருக்கும் வியூவு. சாம நம்ம கோத்தகிரியில் செட்டில் ஆகிடலாமா? டெய்லி அனிமல்ஸும் பார்த்துக்கலாம். வீடும் நம்ம வீடும் இங்கேயே இருக்கும். இந்த குப்பை தொட்டியில் தான் வந்து அந்த முள்ளமன்றி வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. எங்களோட பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும்.
நான் இப்போ போகிறதுலாம் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரோடு. நைட்டெலாம் இந்த ரோட்டில் தனியாக வர முடியாது. எல்லா அனிமல்ஸுமே இருக்கும் இந்த ரோட்லலாம். பூனைப்பழமா? பூனைப்பழமா அசோக்கு? பூனைப்பழம் அடிபட்டு நேற்று ஒரு தடவை தான் சொன்னோம் பூனைப்பழம். பூனைப்பழம் இருக்குதா? சாப்பிடலாமா? இதுதான் இருக்கு, இங்கதான் இருக்கா சரி? ஆமாம். சரி, ஒரு வேளை இங்கே செவுரு இருந்துச்சா, இங்கேருந்து தெரியாதுன்ட்டு தான் நான் அங்கேயே இருந்து எடுத்தேன். அதே மாதிரி ஆயிடுச்சு பத்தியா? தெரியுதா இங்கேருந்து? ஏய் மகிலான், இங்கே பாரு பைசன், இங்கே பாரு. இதில் தான் ஏறி போயிருக்காங்கடா அவங்க. இந்த இங்கே படுத்துருக்காங்க பாருங்க. யார் தோட்டம் தெரில, பாதுகாப்புக்கு படுத்துருக்காங்க ஜாலியாக. தெரியுதா? மேலே இருந்து அதனால தான் எடுத்துட்டேன்ல. வண்டி சோலை வழியாக நாங்கள் இப்போ கீழே போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் இங்கே தான் வந்து கருஞ்சீரத்தை பார்த்தோம். இங்கே சோலை வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே சோலை நிறைய இருக்கும். இங்கே வந்து கருஞ்சீரத்தையெல்லாம் பார்த்தோம் நாங்கள். 2 பிளாக் பேந்தர் பார்த்தது வந்து இந்த ரோடு தான். நம்ம பழைய வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த ரோடை வந்து பகலில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நல்ல ஒரு தூரமாக பார்க்குற கேமரா அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இங்கே சோலை நிறையா இருக்குங்க. நிப்பாட்டி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடாக வந்துச்சு. அந்த மரத்தில் உட்காந்துருந்துச்சு. என்னடா நாங்கள் எதிர்பார்க்கல. சரி போவோம் சும்மா இந்த ரோட்டில் அப்படின்ட்டு தான் போனோம். அது இந்த ரோடு எப்படி தெரியும்னா அந்த பக்கமாக வந்தோம். சரிங்கிட்ட ரோடு போகுதுங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். இல்லை அந்த பக்கம் போய் மறைஞ்சிக்கிட்டானுங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? ஏதோ அவங்க நம்மளை பார்க்கணும் அப்படின்ட்டு வந்தாங்கன்னா மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அனிமல்ஸ் சைட்டிங் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கோடியில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அது நான் தான். பார்த்தீங்களா எத்தனை பைசனு இன்னமுமே வேற மாதிரி. இந்த மாதிரி பாறை மேலையில் தான் வந்து படுத்துருப்பாங்க. இதை இருக்காங்களான்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வெயில் வேறு வந்துட்டுருக்கு. இப்போ யாராவது வந்தாங்கன்னா உருட்டிடுவேன் நான். என்னதுன்னு கேட்டாங்கன்னா சிறுத்தை ஒன்று இருந்துச்சுங்க உள்ளே ஓடிடுச்சு அப்படின்றேன் டக்குன்னு. கோத்தகிரியை நம்மளை மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேறு யாராலுமே முடியாது. வந்து ஒழுங்காக ஒரு ரூம் எடுக்காமல் கார்லேயே இப்படி மம்மி மாதிரி தூங்கி காலையிலே 5 மணிக்கு எழுந்திரிச்சு அனிமல்ஸ் தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி TN94 வந்து ஃபைனலாக ஒரு 2வது அனிமலாக மம்மி 2வது வைல்டு அனிமல் பார்த்துட்டா பயங்கரமானது. காமிக்கிறேன் பாருங்கள். நான் அப்போ டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அங்கங்கேயோ இருக்கா? அங்கே பாருங்க, நடந்து போயிட்டு பாருங்க. ஒன்றத்தையும் காணும். எல்லாம் உள்ளே ஓடிடுச்சா? இதான் வந்து எஸ்டேட்டோட ட்ரீ ஃபேக்ட்ரி. இங்கே வந்து தேயிலை பறிக்கிறத ப்ராசஸ் பண்ணி டீயாக மாற்றி அதுக்கப்புறம் வெளியூருக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. பர்மிஷன் கேட்டாங்க, விட மாட்டேங்கிறாங்க பார்க்குறதுக்கு. அந்த காலத்தில் இந்த முரத்தை வச்சு புளியை அடித்து விரட்டினாங்கங்கிறது உண்மைதானா? இல்லை அந்த ஃபோட்டோலாம் இருக்கும் தெரியுமா? எங்கள் பாட்டி முரத்தை வச்சு புளியை அடித்து விரட்டினாங்க அப்படின்னு. அதுதான் கேட்குறேன். அது உண்மைதானான்னு கேட்குறேன். அப்படி கேட்குறேன். உண்மையாக தான் இருக்கும். சரி, உன்னை ஒரு புளி கூண்டுக்குள்ளே விட்டு ஒரு முரத்தை கொடுக்குறேன், அடித்து விரட்டு பார்ப்போம். ரொம்ப நேரம் ஒரே சைடு உட்காந்துருந்தா அந்த சைடு எலும்புலாம் வளைஞ்ச மாதிரி இருக்கு. எப்படிதான் நைட்டு தூங்குனீங்கன்னு தெரியல. உள்ள வளைஞ்ச மாதிரி ஆகுது. திருப்பி நேராக ரொம்ப நேரம் ஆகுது. இதுல வந்து நீங்க வந்து புளி கூட முரத்தோட சேர்த்து அனுப்புறீங்க. சரி, ஏதாவது டீ கடை வருதான்னு பாரு பாய். டீ அடிப்போம். ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் இருக்கா?
அலக்கரை வந்துட்டோம். அலக்கரை குன்னூர் இங்கிருந்து 11. குன்னூர் போயிடலாம். நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ரோடு. பைக்கில் பெரிய வீடியோவில் நல்ல வீடியோ. ஆனால் மிஸ் போகலாம்னா நான் வந்து அந்த உக்னியத்தில் நைட்டு ஸ்டே பண்ணி சாப்பிடலாம். எனக்கும் அதுதான் என்னோட பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுதான். உக்னியத்தில் நாங்கள் நைட் ஸ்டே பண்ணது தான். இந்த பாட்டிமா நடந்தே போயிட்டுருக்காங்க இந்த காட்டில் தைரியமாக. எப்போ ஒழுங்கே சொல்ல முடியாது. இதெல்லாம் கீழே வரைக்கும் போயிருக்கும் மம்மி. கீழே வரைக்கும் சரி, அலாரம் அடிக்குது வகுத்துக்குள்ளே. நேற்று பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வில் கடம்பூர் மலை கிராமத்தில் வந்து குன்றி வில்லேஜை விசிட் பண்ணிவிட்டு நைட்டே வந்து நம்ம கோத்தகிரி வந்தாச்சு. கோத்தகிரியில் சரியான மழைங்க, அதனால் எங்கேயும் போக முடியல. நைட்டு கார்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் அப்படியே ஒரு ரைடு மாதிரி வந்து கோத்தகிரிலேருந்து குன்னூர் வந்துட்டோம். இப்போ குன்னூர்லேருந்து நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம கோத்தகிரியில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு ஆல்ரெடி. நம்ம வேறு விஷயமா வந்தோம், அதனால் பார்க்க முடியாதுலாம், அனிமல்ஸ் எதுவுமே பார்க்க முடியல, அதனால் கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ குன்னூர் ரோட்டிலேருந்து பழனி போகிற வழியில் ஒரு இடத்துல நிப்பாட்டி ரிஃப்ரெஷ் ஆகிட்ருக்கோம். இந்த ப்ரெஷ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா வந்து இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இப்போவே வண்டி டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 தான் ஆகுது. ஃபுல்லாக ஏறிட்டுருக்கு. நம்ம டிராஃபிக் ஆகிறதுக்குள்ளே கீழே போகணும் அப்படின்னு பார்த்தேன். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் என்ன பிளானோட வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோத்தகிரியில் வந்து நிறைய அனிமல்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும், சம்மரில் போனால் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். நான் இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பார்க்க முடியல. ஓகே, இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடுவோம் இனிமேல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம், பாய்.